கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த 50 ஆண்டுகால பொன்விழா கூட்டங்களிலே எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்ததான எங்களுடைய அருமை தலைவர் ஆவிக்குரிய தகப்பன் ஐயா அவர்களுக்கும் பாஸ்டர் ஜெரால்ட் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்களுக்கு புதியவன் அல்ல. எத்தனை பேர் என்னை பார்த்துருக்குறீங்க? அப்படியா? நிறைய பேர் தெரியலைங்க. 2019ஆம் வருஷம் ஆமாம், அந்த சபையில் இருக்கிற பொழுது 3 நாள் கூடுகையிலே வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே நிறைய பேருக்கு அப்படின்னு கொஞ்சம் பேர் நிறைய புதுசாக இருக்கிறீங்க. மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 50 ஆண்டு கால ஊழிய அனுபவம் என்பது ஒரு சாதாரணமான ஒரு அனுபவம் அல்ல. ஐயா அவர்கள் சொன்னது போல என்னுடைய தகப்பனாருடைய காலத்திலே இருந்து எங்களுக்கு நல்ல ஒரு ஐக்கியம் இருந்து கொண்டே இருக்கிறது. என்னை இந்த அளவுக்கு இந்த சூலூர் சினாட் ஆஃப் பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ் அந்த கமிட்டியிலே ஐயா சொன்னாங்க நல்லா நடத்திட்டு வரேன். அதற்கு காரணமே ஐயா தான். நான் சாதாரணமாக வந்துட்டு போயிட்டு இருந்தேன். ஐயா தான் என்னை எங்கள் அதற்குள்ளே கொண்டு வந்து கமிட்டிக்குள்ளே கொண்டு வந்து செயலாளராக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் அது ஐயாவை தான். அவர் சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்தேன். நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. வார்த்தை கீழ்ப்படிந்தேன். மாத்திரமல்ல, அவருடைய மகளும் என்னுடைய தங்கையும் அவங்க ஸ்கூலில் ஒன்றாக படித்தவர்கள். அவை இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனை நீங்கள் பெற்றிருப்பது மிகுந்த பாக்கியம், மிகுந்த பாக்கியம். அவர்கள் நமக்கு மாத்திரமல்ல இந்த சூலூர் பட்டணத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். நான் அடிக்கடி ஐயாவை நினைத்து பார்ப்பதுண்டு. சில நேரங்களில் எல்லாம் கொஞ்சம் இந்த டைமிங், இந்த டிசிப்ளின் அதெல்லாம் வந்து ஐயா தான் டக்குன்னு ஞாபகத்துக்கு வருவார். ஐயா அது வந்த உடனே நான் என்னை மாற்றி கொண்டு இருக்கிறேன். அவர்கள் பார்த்து அதுதான் ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப்புக்கு அடையாளம். அவளை பார்த்து சில காரியங்களை ஐயா மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை நானே மாற்றி கொண்டு இருக்கிறேன். ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பன், நல்ல தலைவரை நம்முடைய பட்டணம் பெற்றிருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 50 ஆண்டு ஊழிய காலத்தில் எவ்வளவோ போராட்டங்கள், பிரச்சனைகள் மத்தியில் தான் இந்த ஊழியத்தை ஐயா அவர்கள் கட்டியிருப்பார்கள். ஆகவே எனக்கு ஒன்று தான் ஞாபகத்துக்கு வரும். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார். ஒரு முறை இந்த ஆர்விஎஸ் தோட்டத்தில், இப்போ அது காலேஜாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன், அந்த ஆர்விஎஸ் தோட்டத்தில் ஒரு நாள் முழு ஜெபம். அன்றைக்கு இந்த WME மூலமாக ஒரு கன்வென்ஷன் நடக்கிறது. வருகின் தூதன் ஆசிரியர் வந்திருக்கிறார் ஸ்பீக்கராக. அப்போ இருந்தவங்க ஐயா அவருங்க வருகின் தூதன் ஆசிரியர் அவர்களை இப்போ இல்லை, இறந்துட்டாங்க. இப்போ எங்கள் அப்பாவும் வந்திருக்காரு, எங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அன்னைக்கு ஒரு நாளில் முழு ஜெபம் அந்த பாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி அந்த ஆர்விஎஸ் தோட்டத்தில் முழு ஜெபத்துக்கு வந்தவங்க எவ்வளோ பேர் தெரியுங்களா? எவ்வளோ பேர் இருப்பாங்க? நீங்கள் ஒரு கெஸ் பண்ணுறீங்க? 1000 பேர். பிரதர் 1000 பேர்னு சொல்ல 4 பேர், வெறும் 4 பேர். 4 பேரில் எங்கள் அப்பா, நம்ம ஐயா, இன்னும் 2 பேர். ஒருவர் பெங்களூரில் ஏர்ஃபோர்ஸில் இருக்கிறார், அவர். அப்புறம் இன்னொரு யாருன்னு தெரியாது. 4 பேர் ஜெபத்தை அவர்கள் 10 மணிக்கு ஆரம்பித்து 4 மணி வரைக்கும் இடைவிடாமல் ஜெபித்திருக்கிறார்கள். அந்த நாட்களை எல்லாம் மறக்க முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட பாதைகளிலே கடந்து வந்து இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பி நல்ல ஒரு ஊழியத்தை இந்த 50 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றுவதற்கு ஐயா அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் தாமே இன்னும் அவர்களை எனக்கு வாழ்த்த வயதில்லை என்று சொன்னால் நான் அவர்களுடைய மகன், ஆவிக்குரிய மகன். ஆனாலும் கர்த்தர் அவர்களை இன்னும் பெருக பண்ணுவாராக. தீர்க்காயுசை கொடுத்து கர்த்தர் வருகிற வரையிலும் அவர் ஒரு நல்ல தகப்பனாக இருந்து வழிநடத்தும்படியாக நான் ஆண்டவரை பிரார்த்திக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக
கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இம்மட்டும் கிருபை தந்த தேவா, இனிமேலும் கிருபை தாரும் மூவா. 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 இன்றும் என்றும் உம்மில் நான் நிற்கவே, இயேசுவே நீர் என்னில் உருவாகவே, உம்மை காணவே. இன்றும் என்றும் உம்மில் நான் நிற்கவே, இயேசுவே நீர் என்னில் உருவாகவே, உம்மை காணவே. மட்டும் கிருபை தந்த தேவா, இனிமேலும் கிருபை தாருவா. இம்மட்டும் கிருபை தந்த தேவா, இனிமேலும். நன்றியால் உள்ளம் பூரிக்குதே, என்றுமே உம்மில் நான் நிற்கவே. நன்றியால் உள்ளம் பூரிக்குதே, என்றுமே உம்மில் நான் நிற்கவே. அன்றும் உதிரம் நீர் சிந்தினதால், இன்றும் உம் அன்பு பெருவெள்ளமாய் புரண்டோடுதே. அன்று உதிரம் நீர் சிந்தினதால், இன்றும் உம் அன்பு பெருவெள்ளமாய் புரண்டோடுதே. இம்மட்டும் கிருபை தந்த தேவா, இனிமேலும் கிருபை தாரும் மூவா. இம்மட்டும் கிருபை தந்த தேவா, இனிமேலும் கிருபை தாரும் மூவா. இன்றும் என்றும் உம்மில் நான் நிற்கவே, இயேசுவே நீர் என்னில் உருவாகவே, உம்மை காணவே. இன்றும் என்றும் உம்மில் நான் நிற்கவே, இயேசுவே நீர் என்னில் உருவாகவே, உம்மை காணவே. மட்டும் கிருபை தந்த தேவா, இனிமேலும் கிருபை தாரும் மூவா. மட்டும் கிருபை தந்த தேவா, இனிமேலும் கிருபை தாரும் மூவா. எங்களோடு பேசும் ஆண்டவரே, 50 ஆண்டு காலமாக இந்த ஊழியத்தை, இந்த கார்மெண்ட் இந்தியா ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணி ஆண்டவரே, பல இடங்களிலே ஆண்டவரே கிளையை பரப்ப கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறேன். இந்த நாட்களிலே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லும்படியாக வந்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபையை நினைத்து நன்றி சொல்லும்படியாக வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜூப்ளி வருடத்தினுடைய ஆண்டவர் ஆசீர்வாதத்தை இன்றைக்கு வந்திருக்கிற ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வழி நடத்தும். பரிசுத்த ஆவியானவர் முற்றிலுமாக ஆளுகை செய்வீராக.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மீண்டும் ஒரு முறை ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் இப்பொழுது இந்த 50வது வருட பொன்விழா கொண்டாட்டங்களிலே நாம் இருக்கிறோம். 50வது ஆண்டு விழா, இந்த ஜூப்ளி இயர் என்பது வேதத்தின்படி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வருடமாகும். இந்த ஜூப்ளி என்று சொன்னாலே இது ஒரு ஆண்டவருடைய அனுக்கிரகத்தின் வருடமாக இருக்கிறது, விடுதலையின் வருடமாக இருக்கிறது. இந்த 50 ஆண்டு காலத்திலே, இந்த ஊழியத்திலே அருமையான ஐயா அவர்களும் குடும்பத்தாரும் விதைத்த விதைகள் வளர்ந்து கனி கொடுக்கிறதை பார்க்கும் பொழுது அது நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தாலும், இந்த 50வது இந்த ஜூப்ளி வருடத்திலே கர்த்தர் ஒரு விடுதலையின் வருடத்தை ப்ரொக்ளைம் பண்ணும்படியாக, பிரசித்தப்படுத்தும்படியாக ஆண்டவர் இந்த மாலை வேளையில் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த 50வது வருடத்தை குறித்து சில காரியங்களை வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு சுட்டி காட்டிவிட்டு, இந்த வருடத்திலே கர்த்தர் நமக்கு செய்கிறதான காரியங்களை நாம் தியானித்து, கர்த்தருக்கு சித்தமானால் நாளை தினத்தில் 50வது வருடத்திலே ஜூப்ளி இயரிலே இருக்கக்கூடியதான ஜனங்களுக்கு தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறதான வாக்கு தத்தங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் ஒருவர் வாசிக்க கேட்கலாம். உங்கள் தேசமெங்கும் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூற கடவீர்கள். அது உங்களுக்கு யூபிலி வருஷம். அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் காணியாட்சிக்கும் தன் தன் குடும்பத்துக்கும் திரும்பி போக கடவன். 13 வரைக்கும். அந்த 50ஆம் வருஷம் உங்களுக்கு யூபிலி வருஷமா இருப்பதாக. அதிலே விதைக்காமலும் தானாய் விளைந்து பயிரானதை அறுக்காமலும் கிளை கழிக்காமல் விடப்பட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பீர்களாக. அது யூபிலி வருஷம். அது உங்களுக்கு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அந்த வருஷத்தில் வயல்வெளியில் விளைந்தவைகளை நீங்கள் புசிக்க வேண்டும். அந்த யூபிலி வருஷத்தில் உங்களில் அவனவன் தன் தன் காணியாட்சிக்கு திரும்பி போக கடவன். ஆமென். போதும். இங்கே யூபிலி வருஷத்தை குறித்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த இந்த கட்டளையை நாம் வாசிக்கிறோம். அதாவது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன காரியம் என்னவென்றால், அவர்களுடைய வயல் நிலத்திலே 6 வருடம் விதைத்து அறுவடை செய்யலாம். 7ஆம் வருடத்தை அந்த நிலத்திலே எதுவும் செய்யக்கூடாது. அது நிலத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஓய்வு வருடமாக இருக்க வேண்டும். வாரத்திலே 6 நாட்கள் வேலை செய்ய வேண்டும், 7வது நாள் ஓய்வு நாள். அதே போல வயல் நிலத்திற்கும் அது 6 வருடம் அது ஓய்வுக்கு எல்லாம் வேலை செய்து உழுது பயிரிட்டு அறுத்து எல்லாம் செய்த பிற்பாடு 7வது வருஷம் அது ஓய்ந்திருக்க வேண்டும். ஏன் இது ஓய்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் ஏன் நிலத்திற்கு அது ஓய்வை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் என்றால், 7வது வருஷத்துல அந்த நிலம் தானாகவே தன்னை ரீசைக்கிள் பண்ணிக்கும். இதுதான் அதனுடைய காரியம். எதற்காக இன்னைக்கு நம்ம ஓய்வு கொடுக்கிறோமா? நமக்கு ஒரு தோட்டமோ வயலோ இருந்தா அது சாகிற வரைக்கும் அதுல விதைத்து அறுத்து ஒரு நாளும் நிலத்துக்கு ஓய்வு கொடுப்பதில்லை. ஆனால் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆண்டவர் சொன்ன கட்டளை என்னவென்றால், நீ கானான் தேசத்துக்கு போன உடனே அங்கே நீ என்ன பண்ண வேண்டும்? 6 வருடம் உன்னுடைய வயலில் நீ விதைக்கலாம், நீ அறுக்கலாம், உழலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் 7வது வருடத்திலே அந்த நிலத்தை அப்படியே விட்டுவிட வேண்டும். அதிலே கிளை கழிக்காமலும், அந்த திராட்சை தோட்டத்தினுடைய பழங்களை பறிக்காமலும், அத்தி மரத்தினுடைய பழங்களை பறிக்காமலும், எந்த ஒரு காரியமும் செய்யாமல் அதை விட்டுவிட வேண்டும். அப்படி 7வது வருஷம்
விட்டு விட்டால் அது தானாக ரீசைக்கிள் ஆகும். இன்னைக்கு நாம நிலத்தை அப்படி விடாதனால தான் நிறைய ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்றோம், உரங்கள் யூஸ் பண்றோம், கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றோம். இதே கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலே வேலை செய்ததான ஒரு அக்ரி ஆபீசருக்கு மேல அவரிடத்திலே கேட்ட பொழுது அவர் இதைத்தான் சொன்னார். ஒரு தென்னை மரம் வைத்தாலும் கூட 5 வருடத்தில் அந்த 5 வருடத்தில் எதுவுமே பறிக்க கூடாதாமா. அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் பறித்தால் ஒவ்வொரு தேங்காயும் நல்ல பெருசா இருக்குமாமா. நம்ம எப்படா மரம் வச்சா எப்ப காய்க்குன்னு நம்ம பார்த்துட்டு இருப்போம் இல்ல. 40 நாட்கள்ல ஒரு ஈல்டு கிடைக்குதுன்னு சொல்லி இன்றைக்கு இந்த கோயம்புத்தூர் பகுதியில் விவசாயமே அற்றுப்போய் எல்லா தென்னந்தோப்பாக மாறிவிட்டது. ஆனால் கர்த்தர் சொன்னார், உன்னுடைய நிலத்திற்கு நீ ஓய்வு கொடுக்க வேண்டும். இது மிகவும் ஒரு சயின்டிபிக்கான ஒரு காரியம். ஆண்டவர் எதை செய்தாலும் அவர் நன்மைக்காகத்தான் செய்வார். நமக்கு மாத்திரமல்ல, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ப்ராப்பர்ட்டிக்கும் கூட அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அந்த நிலத்துக்கு மேலேயும் கூட கர்த்தர் அக்கறை உள்ளவராக இருக்க. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொன்னாரு, நிலம் உன்னுடையதல்ல. உன் பேர்ல பட்டா பண்ணி இருக்கலாம், உன் பேர்ல பத்திரம் இருக்கலாம், ஆனால் நிலம் என்னுடைய நிலம். அந்த நிலம், அதிலே நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா, தேசத்தின் நிலங்களை அறுதியாய் விற்க வேண்டாம், ஏனென்றால் அவைகள் என்னுடையதாய் இருக்கிறது. அப்ப கர்த்தர் கொடுத்ததான அந்த நிலத்தின் மேலே கர்த்தர் அக்கறை உள்ளவராக இருந்து 7வது வருடத்தை அந்த நிலத்திற்கு ஓய்வு வருடமாக அறிவிக்கிறார். அப்ப ஜனங்கள் கேட்பார்கள். ஒருவேளை ஆண்டவர் சொல்றாரு, ஏன்னா இவங்கெல்லாம் இப்படி கேட்பாங்கன்னு தெரிஞ்சுதா, 7வது வருடத்தை ஓய்வு, 8வது வருடத்துல நீ விதைத்து 9வது வருடத்துல தான் நீ என்ன பண்ணணும், அறுவடை செய்து சாப்பிட வேண்டும். அப்படின்னா இந்த 3 வருஷம் 7, 8, 9 என்ன செய்வது என்று கேட்டால் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த 25ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் இருந்து வாசிக்கலாம். 20 எதை புசிப்போம், நாங்கள் விதைக்காமலும் என்று சொல்வீர்களானால் நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். நீங்கள் 8ஆம் வருஷத்திலே விதைத்து 9ஆம் வருஷம் மட்டும் பழைய பலனிலே சாப்பிடுவீர்கள், விளையும் வரைக்கும் பழைய பலனை சாப்பிடுவீர்கள். அப்ப கர்த்தர் சொல்றாரு, 6ஆம் வருஷத்துல நீ அறுவடை பண்றது 9ஆம் வருஷம் வரைக்கும் வரும். ஆமென். அப்ப கர்த்தர் பாருங்க எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். நம்ம இருந்தா கேட்டிருப்போம், இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி கேள்வி கேட்டவங்க தான். நாம இருந்தா இன்னும் அதிகமா கேட்டிருப்போம். இன்னும் 6ஆம் வருஷத்துலயே எல்லாம் ஸ்டாப் பண்ண சொல்ற, அதுக்கப்புறம் 7ஆம் வருஷம் ஒன்றும் செய்ய முடியாது, 8ஆம் வருஷத்துல விதைத்து 9ஆம் வருஷம் வரைக்கும் என்ன பண்ணுனா, கர்த்தர் சொல்றாரு 6ஆம் வருஷத்தினுடைய அறுவடை பலனானது 3 வருடங்களுக்கு போதுமானதாக இருக்கும். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நமக்கு தானாக தருகிறவராக இருக்கிறார். நாம் ஆசீர்வாதத்தை அல்ல, இன்னைக்கு ஆசீர்வாதம் நீங்க எங்க பார்த்தாலும் ஆசீர்வாத பிரசங்கங்கள், ஆனால் ஆசீர்வாதம் அல்ல, ஆசீர்வாதத்தை தருகிற தேவனை நாம் தேட வேண்டும். ஆசீர்வாதத்தை தருகிற தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிற பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதம் நம்ம பின்னாடி வரும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மை கிருபை என்ன பண்ணுவோமா, என்ன தொடரும், என்ன ஃபாலோ பண்ணும். நம்ம வாழ்க்கை அப்படித்தான் இருக்கணும். நன்மையும் கிருபையும் நம்மை பின்தொடர்வதாக வார்த்தை இருக்கும் என்று சொன்னால் வார்த்தையை கொடுத்த ஆண்டவர் நிறைவேற்றுகிறவராக இருக்க. நாம் நன்மையும் தேடுகிறவர்களாக அல்ல, நன்மை நம்ம பின்னாடி வரும். நான் அடிக்கடி ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுவேன். ஆசீர்வாதத்தை தேடுறது. சில நேரங்களில் இந்த நாய் பார்த்துருக்கீங்களா, அந்த நாய் அதை வாழை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணு, பார்த்துருக்கிறீங்களா? அந்த வாழை பிடிக்கிறதுக்கு அப்படியே சுத்தம். வால் எங்கே தான் இருக்குது சொல்லுங்க, வால் எங்கே தான் இருக்குது? நாய்க்கு பின்னாடி தான் இருக்குது இல்லையா, முன்னாடி இல்லை, நாய்க்கு பின்னாடி தான் இருக்குது. அந்த பின்னாடி இருக்கிற வாழை இதை பிடிக்கிறதுக்கு சுத்திக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி தான் இன்றைக்கு அநேகர்
ஆசீர்வாதம் நன்மை எல்லாம் நம்ம பின்னாடி வந்துட்டு இருக்குது. அதை பிடிக்கிறதுக்காக கிறங்கிட்டே இருக்கிறாங்க, சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, அங்க ஓடுறாங்க இங்க ஓடுறாங்க. அதெல்லாம் இல்லைங்க. ஆண்டவருடைய கட்டளை கீழ்ப்படிந்தால் போதும். 6ஆம் வருஷத்தினுடைய பலன் 9வது வருஷம் வரைக்கும் ஆண்டவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொன்னாரு, நீ 7ஆம் வருஷத்தை வயலை விட்டுருப்பா, அது அப்படியே இருக்கட்டும். இதே போல 7 ஓய்வு வருஷங்களை எண்ணும். 7 முறை 7 ஓய்வு வருஷங்களை எண்ணு. 49 வருஷம் முடிந்த உடனே 50வது வருஷம் உங்களுக்கு யூபிலி வருடம், அது விடுதலையின் வருடமாக இருக்கும். ஆமென். இந்த நம்முடைய 50வது பொன்விழா கொண்டாட்டங்கள் இங்கே உட்கார்ந்திருக்கிற அநேகருக்கு கர்த்தர் ப்ரொக்ளைம் பண்ணுகிறார், பிரசித்தப்படுத்துகிறார். இந்த 50வது வருடம் ஆனது இது என்னுடைய அனுக்கிரகத்தின் வருடம், இது என்னுடைய விடுதலையை பிரசித்தம் பண்ணுகிற வருடம். நான் விடுதலையை பிரசித்தம் பண்ணும்படியாக இந்த கார்மெண்ட் இந்தியா சபைக்கு என்னுடைய விடுதலையை, என்னுடைய ஆசீர்வாதத்தை பிரசித்தம் பண்ணும்படியாக நான் வந்திருக்கிறேன். இது விடுதலையின் வருடமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே எது முக்கியம் என்றால் நம் விடுதலையா இருப்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த 50வது வருடத்திலே அந்த விடுதலையை நமக்கு வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த விடுதலையினுடைய முக்கியமான காரியம் என்னவென்றால், இந்த யூபிலி வருடத்திலே ஒவ்வொருவருடைய கடனும் கேன்சல் ஆக்கப்படும். எல்லாருடைய கடனும் கேன்சல் ஆயிரும். யாருக்கிட்ட கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடன் கொடுத்தவர்கள் அதை என்ன பண்ணிடணும், கேன்சல் பண்ணிடணும், ரத்து பண்ணிடணும், கேன்சல் ஆகணும். இல்லைன்னா ஃபுல்லி பெய்டு, எல்லாமே அவருக்காக செலுத்தப்படும். அதுதான் இருக்கும். தயவு செய்து யாரும் நினைச்சிடக்கூடாது. பாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு, இந்த கடன் எல்லாம் கேன்சல் ஆகுன்னு நினைச்சிருக்காரு. 50வது வருடத்தில் நம்ம கடன் எல்லாம் கேன்சல் ஆயிரும். போய் பேங்க்ல இது லோன் வாங்கியிருந்தீங்கன்னா இது 50th இருங்க, எங்களுக்கு யூபிலி வருடுங்க, அதனால எங்க பாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு கடன் எல்லாம் கேன்சல் பண்ணு சொல்லிடாதீங்க. அதுக்கு பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்தா என்னையும் சொல்லிடாதீங்க, சரியா? இங்கே அவர் சொல்லி கடன்கள் எல்லாம் கேன்சல் பண்ணப்படும். உன் சகோதரனிடத்துல வட்டி வாங்காயாக. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவங்க வட்டி வாங்கிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? வட்டி வாங்கி ஒரு சபையில ஒரு அம்மா வட்டிக்கு பணம் கொடுத்து அந்த சபையில இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் வலிய வட்டிக்கு கடன் கொடுத்து வாங்கினவங்களை சபைக்கே வராம போயிட்டாங்க. வட்டி வாங்காயாக, போலீஸை வாங்காயாக. ஒரு ஏதாயிலும் ஒரு அடமானம் வைத்தா கூட அது திருப்பி சாயங்காலம் சூரியன் மறைவதற்கு முன்பதாக கொடுத்து விட வேண்டும். அந்த காலத்துல எல்லாம் பிளாங்கெட் கூட அடமானமா வைப்பாங்களாமா, அதை கூட சூரியன் மறைவதற்கு முன்பாக கொடுத்து விட வேண்டும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் மேலே அவ்வளவு கரிசனையாக இருக்கிறார். ஆகவே கடன்கள் ரத்து செய்யப்படும். நம்ம ஊர்ல கடன்கள் ரத்து செய்யப்படும் சொல்லுவாங்க. நீங்க போய் பாருங்களேன், இந்த கடன் இல்லைங்க, அது வேற கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் நிறைய கடன்கள் ரத்து செய்யப்படும் என்று வாக்கு கொடுத்தாலும் ரத்து செய்யப்படுவதில்லை. ஆனால் நமக்கு இந்த வருஷம் நம்முடைய கடன்களை ரத்து செய்கிற வருடமாக இருக்கிறது. இரண்டாவதாக, அவனவன் எனக்கு இந்த அதிகாரத்தை படிக்கிற போதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு காரியம், அவனவன் தன் காணியாட்சிக்கு திரும்பி போகக்கடவன். Let everyone go back to his inheritance. அவனுடைய சுதந்திரத்திற்கு, அவனுடைய காணியாட்சிக்கு ஒவ்வொருவனும் போக கடவன். He must be போக கடவன் என்று சொல்லிவிட்டார். அப்படின்னு அந்த சுதந்திரமானது, அந்த நிலமானது, அவனுடைய சொத்தானது எங்கே ஆகிலும் அடகு வைக்கப்பட்டிருந்தால் யார் அதை வாங்கியிருக்கிறார்களோ அவர்கள் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதை திரும்பி கொடுக்க வேண்டும். இழந்து போனதை மீட்டுக் கொள்ளுகிற வருடம் இது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இழந்து போனதை மீட்டுக் கொள்ளுகிற வருடம் இது. மூன்றாவதாக, அடிமைகள் எல்லாரும் விடுதலையாக்கப்பட வேண்டும். என்ன யாருகிட்ட அன்னைக்கு சொந்தத்திலேயே சகோதரனையே அடிமையாக வைக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை இருந்தது. நெகேமியா புத்தகத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் நெகேமியாவின் நாட்களில் அநேகர் தங்களுடைய சகோதரரை அடிமையாக வைத்திருந்தார்கள். நெகேமியா கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை அவர்களுக்கு சொல்லி அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லியும் கூட சிலர் விடுதலை செய்யாமல் இருந்தார்கள். நெகேமியா அவர்களை கடிந்து கொண்டார் என்று நாம் இங்கே நெகேமியா புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே அடிமையாக இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் விடுதலை. முதலாவது
கடன்கள் ரத்து செய்யப்படுகிறது. இரண்டாவது, அவன் தன்னுடைய காணியாட்சிக்கு திரும்பி போகிறான். மூன்றாவது, அடிமைத்தனத்திலே இருந்து ஒரு விடுதலையாக இருக்கிறது. நான்காவது, அது நிலத்துக்கு கிடைக்கப்பட்ட ஓய்வு வருடம், நிலத்துக்கு ஒரு ஓய்வு வருடம். ஐந்தாவது தான் கொண்டாட்டம். ஐந்தாவது அது பண்டிகையாக விமர்சையாக கொண்டாடுவார்கள். அப்போ இது அனௌன்ஸ் பண்ணப்படுகிறது. அங்கே நாம் வாசிக்கிறோம் 25ஆம் அதிகாரத்திலே அங்கே நாம் வாசிக்கிறோம் 9வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது 7ஆம் மாத 10ஆம் தேதியில் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். அப்போ அந்த எக்கால சத்தம் எப்பொழுதெல்லாம் 50வது வருடத்தில் கேட்கிறதோ, இந்த எக்காலம் சத்தம் கேட்டவுடனே எல்லாரும் புரிந்து கொள்வார்கள், இது யூபிலி வருடம், இது யூபிலி வருடம். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருகிறது. அனௌன்ஸ்மெண்ட் என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா, இந்த வருஷம் யூபிலி வருடம், இந்த வருஷம் உன்னுடைய கடன்கள் ரத்து செய்யப்படுகிறது, இந்த வருஷம் நீ இழந்து போனது எல்லாவற்றையும் நீ திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறாய், இந்த வருஷமானது நீ உன்னுடைய சொந்த பூமிக்கு காணியாட்சிக்கு நீ திரும்ப போகிறாய், இந்த வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து உனக்கு விடுதலை. அந்த எக்கால சத்தத்தை கேட்கிற பொழுது ஒவ்வொரு இஸ்ரவேலனும் அவன் புரிந்து கொள்வான், என்னுடைய விடுதலை வந்து விட்டது, என்னுடைய விடுதலை வந்து விட்டது. நன்றாக கவனிங்கள். 50 வருடமாக 49 வருடமாக ஒரு மனிதன், ஒரு இஸ்ரவேலன் இன்னொரு வருடத்திலே அடிமையாக இருக்கிற பொழுது அவன் ஒவ்வொரு நாளும் ஏங்கிக் கொண்டே இருப்பான், எப்பொழுது என்னுடைய ஜூபிலி வருடம் வரும், எப்பொழுது ஜூபிலி வருடம் வரும், எப்பொழுது எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், எப்பொழுது நான் என்னுடைய காணியாட்சிக்கு திரும்பி போவேன், எப்பொழுது என்னுடைய கடன்கள் எல்லாம் ரத்து செய்யப்படும், எப்பொழுது என்னுடைய கடன்கள் ரத்து செய்யப்பட்டு நான் அடமானத்திற்கு வைத்திருக்கிறதான இந்த நிலம் எல்லாம் எனக்கு திரும்பி கிடைக்கும் என்று சொல்லி அந்த 49 வருடங்களாக அவன் ஏங்கி காத்து கொண்டிருப்பான். யெகோவாவே, என்னுடைய யூபிலி வருடம் எப்பொழுது வரும், இன்னும் நான் எத்தனை நாட்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி யூபிலி வருடத்திற்காக அவன் காத்து கொண்டிருப்பான். ஒருவேளை இங்கே இருக்கிற நீங்கள் யாராகிலும் உங்களுடைய யூபிலி வருடத்திற்காக கடந்த நாட்கள் எல்லாம் காத்து கொண்டிருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு கர்த்தர் அதை பிரசித்தப்படுத்தும்படியாக இங்கே வந்திருக்கிறார். நீங்கள் எந்தெந்த காரியங்களிலே நீங்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும், விடுதலை அடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, அந்த விடுதலையை கர்த்தர் தரும்படியாக இன்றைக்கு வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. யூபிலி வருடம் என்பது நமக்கு மிகவும் முக்கியமான வருடம். நம்முடைய சுதந்திரத்தை இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்ப பெற்றுக் கொள்கிற வருடம். நம்முடைய காரியங்களிலே எதிலிருந்தெல்லாம் நாம் இன்னும் விடுதலையாகாமல் இருக்கிறோமோ அதிலிருந்து விடுதலையாக கூடியதான வருடம். ஆமென். அப்போ அன்னைக்கு எக்கால சத்தத்தினாலே அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. எக்கால சத்தம் கேட்டவுடனே இந்த யூபிலி வருடத்தை எல்லாரும் கொண்டாடுவதற்கு, அதன் காரியங்களை செய்வதற்கு ஆயத்தமாகி விடுவார்கள். இது பழைய ஏற்பாட்டிலே. புதிய ஏற்பாட்டிலே இது எப்படி அது நடந்திருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் பார்க்கலாம். அதை பழைய ஏற்பாட்டிலே இருந்து நாம் பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரம் அதன் 1ஆம் வசனத்திலே இருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வரைக்கும். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். போதும். இங்கே இந்த வார்த்தையான எக்கால சத்தத்தினுடைய வார்த்தை அல்லது எக்கால சத்தம் அன்றைக்கு யூபிலி வருடத்தை பிரசித்தம் பண்ணினது போல இன்றைக்கு ஒருவர் சொல்கிறார், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எதற்காக என்று சொன்னால், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம் அதாவது யூபிலி வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும்,
துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். சீயோனிலே துயரப்பட்டவர்கள், வெளியிலே அல்ல, சபைக்குள்ளே, சீயோனாகிய சபைக்குள்ளே துயரப்பட்ட அனைவருக்கும் அனைவரையும் சீர்படுத்தவும். அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். இது ஒரு ப்ரொக்ளமேஷன், ஒரு பிரசித்தம் பண்ணுகிறார். இந்த வருஷம் எப்படிப்பட்ட வருஷம் என்று சொன்னால், இந்த வருஷத்தினுடைய யூபிலி வருஷத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால், இது கர்த்தருடைய அனுக்கிரகத்தின் வருஷம். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தில் என்ன நடக்கும் என்று சொன்னால், நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். உங்களுடைய கடன்கள் ரத்து செய்யப்படும். நீங்கள் உங்களுடைய துயரத்திற்கு பதிலாக ஆண்டவர் ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை தருவார். இத்தனை வருடங்களாக, 49 வருடங்களாக ஊழிய பாதையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு துயரப்பட்டீர்களோ அந்த துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தையும், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கவும் கர்த்தர் இந்த ஜூபிலி வருடத்தை நமக்கு இந்த நாட்களில், இந்த 2026 கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். இது 2026. பொதுவா டேட் போடும்போது எப்படி எழுதுவோம்? இன்னைக்கு 28/2/26 போடும் இல்லையா? 26. யெகோவா என்கிறதான அந்த பெயரை எபிரேய மொழியிலே எழுதினால், எபிரேய மொழியிலே எழுதுகிற பொழுது அந்த ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒவ்வொரு அந்த எண் மதிப்பு இருக்கிறது, நியூமெரிக்கல் வேல்யூ. அந்த எண் மதிப்பை ஒவ்வொரு எழுத்திற்கும் போட்டு கூட்டினால் வருவது 26. எவ்வளவுங்க? 26. இது எந்த வருஷங்க? 26. இது யாருடைய வருஷங்க? நம்முடைய தேவனுடைய வருஷம். ஆமென். யெகோவாவினுடைய வருஷம், நம்முடைய தேவனுடைய வருஷம். இது தேவனுடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்கிற வருஷம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இதை என்ன செய்கிற? பிரசித்தம் பண்ணுகிறேன். பிதாவாகிய தேவன் இதை யார் மூலமாக பிரசித்தம் பண்ணினார்? இந்த துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுப்பதை, கட்டவிழ்த்தலை கூடுவதை, விடுதலையை கூறுவதை, துயரப்பட்ட அனைவருக்கு ஆறுதல் செய்வதை, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பதை, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுப்பதை யார் மூலமாக பிரசித்தம் பண்ணினார் என்று சொன்னால், லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மேல 16 இருந்து பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம். மறுபடியும் இங்கே ஏசாயாவிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, ஏசாயா 61:2 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இங்கே மறுபடியும் வருகிறது. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்க போதுங்க. இப்போ அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு நாட்களிலே எக்காலம் ஊதி யூபிலி வருஷத்தை பிரசித்த பண்ணினார். இன்றைக்கு நம்முடைய நாட்களிலே இந்த நம்முடைய 50வது இந்த பொன்விழா கொண்டாட்டத்திலே கர்த்தர் யாரை கொண்டு இதை பிரசித்தம் பண்ணுகிறார் என்று சொன்னால், அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு இந்த ராத்திரி வேளையிலே இங்கே கூடி வந்திருக்கிறதான உங்களுக்கு கர்த்தருடைய அனுக்கிரக வருஷமாகிய யூபிலி வருஷத்தை அவர் பிரசித்தம் பண்ணுகிறார். ஆமெனா? ஆமெனா? அப்ப ஆண்டவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த யூபிலி வருடத்தை இன்றைக்கு நமக்கு அவர்
பிரசித்த பண்ணுகிறார். அப்ப பிரசித்த பண்ணுகிறார். பாஸ்டர், எப்ப நடக்கும்? எப்ப நடக்கும்? இந்த வருஷம் நடக்குமா? எப்ப நடக்கும்? நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி. அநேக நேரத்தில் நம்ம ஆலயத்துக்கு வருவோம், பிரசங்கத்தை கேட்போம், பிரசங்கத்தை கேட்கும் போது உற்சாகம் அடைவோம், அப்புறம் அப்படியே அந்த வாக்கு தத்துவம் எல்லாம் அப்படியே நாம் அப்படியே சுதந்திரித்து கொண்ட மாதிரி இருக்கும். ஆராதனை முடிச்சு கீழே இறங்கி காம்பவுண்ட் விட்டு வெளியே போனா எப்படி இருக்கிறீங்க? போதுங்க, அப்படியே அப்படியே போகுதுங்க. உள்ளே இருக்கிற போது இருக்கிற உற்சாகம் வீட்டுக்கு போயிட்டா குறைந்து போய் விடுகிறது. வேலைக்கு போனா இன்னும் குறைந்து போய் விடுகிறது. பிரச்சனை வருகிற பொழுது குறைந்து போய் விடுகிறது. ஒருவேளை எல்லாருடைய கண்களும் அங்க பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாருடைய கண்களும் அவர் மேல், 20வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது என்று சொன்னால், அந்த காலகட்டத்திலே யூதர்கள் தங்களுக்கு ஒரு விடுதலையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். ரோமர்களுடைய கையிலே இருந்து, அந்த அடிமைத்தனத்திலே இருந்து ஒரு விடுதலையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். இங்கே அவர் சொல்லுகிறார், விடுதலையை பிரசித்த பண்ணும்படி அவர் என்னை அனுப்பினார் என்று ஏசாயா தீர்க்கன் உரைத்த அந்த வாக்கியத்தை அவர் சொல்லிவிட்டு உட்கார்ந்தார். எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில எப்பொழுது நிறைவேறும், இந்த வார்த்தை எப்பொழுது எனக்கு வரும், எப்பொழுது இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று சொல்லி எல்லாரும் அவரை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார். 21வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. இந்த 50வது நாளிலே 19வது நாளிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார், இன்றைய தினம் அநேகருக்கு கர்த்தர் விடுதலையை கொடுக்கும்படியாக, ஆசீர்வாதத்தை தரும்படியாக, இழந்து போனதை மறுபடியும் பெற்றுக் கொள்ளும்படியாக கர்த்தருடைய அனுக்கிரக வருஷமாக இந்த வருஷத்திலே கர்த்தர் இந்த காரியத்தை செய்வேன் என்று இன்றைய தினம் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆமென். இன்றைக்கு வந்திருக்கிறவர்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க வேண்டும், எதை நீங்கள் இழந்து வந்திருக்கிறீர்கள், எதை பறிகொடுத்திருக்கிறீர்கள், எப்படிப்பட்ட விடுதலை உங்களுக்கு வேண்டும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, உங்களுடைய பொருளாதாரத்திலே, உங்கள் சரீரத்திலே பல வருடங்களாக இருக்கக்கூடிய வியாதியிலே இருந்து, சுகவீனத்திலே இருந்து, பலவீனத்திலே இருந்து விடுதலை செய்யும்படியாக கர்த்தர் இன்றைக்கு வந்திருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்த பொழுது எந்த இடத்திற்கு போவார் என்பதை ஏசாயா சொல்லியிருக்கிறார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இருந்து வாசிக்கிற பொழுது, ஏசாயா 9 முதல் வசனத்திலிருந்து, ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பது இல்லை. ஏனென்றால் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய படுத்துவார். இந்த வார்த்தை நிறைவேறியது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திலே இருந்து வாசிக்கிற பொழுது, மத்தேயு 4:13 இருந்து வாசிக்கிற பொழுது, நாசரத்தை விட்டு செபுலோன் நப்தலி எனும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆண்டவர் எங்கே போனார் என்று சொன்னால், தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி அந்த கடற்கரை தேசத்தின் அருகே இருந்த கலிலேயாவுக்கு போனார், கப்பர்நகூமுக்கு போனார். அங்கே போன பொழுது இவர் அந்த இடத்திலே, அந்த கப்பர்நகூமிலே, அந்த கலிலேயாவிலே என்ட்ரு ஆனோடனே இவருடைய என்ட்ரி என்ன செய்தது என்று சொன்னால், இருளில் இருந்ததான ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்தது. இன்னைக்கு நிறைய பேர் என்ட்ரி கொடுக்கிறாங்க.
யாராரோ என்ட்ரி கொடுக்கறாங்க. அவங்க என்ட்ரி எல்லாம் ஒரு நாளும் தேசத்துக்கு வெளிச்சத்தை கொடுப்பதில்லை, மாறாக இன்னும் இருளுக்குள்ளே தள்ளுகிறது. ஆனால் என் அப்பன் இயேசு கிறிஸ்து ஏசாயா தீர்க்கதரிசியின் வார்த்தையை நிறைவேற்றும்படியாக அந்த கலிலேயாவுக்குள்ள என்ட்ரி ஆன உடனே அதுக்குள்ள இருந்ததான இருள் போய்விட்டது. ஏனென்றால் அவர் வந்ததுக்கு காரணம் அந்த தேசத்தில் இருந்த ஜனங்களுக்கு கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தம் பண்ணும்படியாக. இன்றைக்கும் அந்த இயேசு இங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார், நம்முடைய மத்தியில் அவர் பிரசன்னமாக இருக்கிறார். இந்த யூபிலி வருஷத்தில் அவர் வந்திருக்கிறார். இந்த 19வது நாளிலே நீங்களும் நானும் வருவதற்கு முன்பாக அவர் இங்கே வந்திருக்கிறார். எதற்காக என்றால் உங்களுக்கு ஒரு விடுதலையை பிரசித்தம் பண்ணும்படியாக, இழந்து போனதை மீட்டு தரும்படியாக, உங்கள் சுதந்திரத்தை உங்களுக்கு தரும்படியாக, உங்களுக்கு ஒரு கட்டவிழ்த்தலை கூறும்படியாக. இதுவரைக்கும் இருந்த துயரத்துக்கு பதிலாக இன்றைக்கு ஒரு ஆனந்த தைலத்தின் அபிஷேகம், ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தால் உங்களை நிரப்பும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கே வந்திருக்கிறார். இதுதான் ஜூபிலி வருடத்தினுடைய மிக பிரதானமான காரியமாக இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இந்த வருஷம் இதை நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் ஒருவன் கெட்டு போயிட்டான்னா அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. ஒன்றை இழந்து போனால் அப்படியே அதை விட்டு விடுகிறவனல்ல. அவன் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வருகிற பொழுது இழந்த எல்லாவற்றையும் அவர் மீட்டு தருகிறவராயிருக்கிறார். வாசித்து பாருங்கள், யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை வாசியுங்கள். யோவேல் 2:25. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் மொசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். திரும்ப அளிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். திரும்ப கொடுப்பேன். நீ எவ்வளவு நஷ்டப்பட்டியோ, எவ்வளவு இழந்து போனாயோ, உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய பினான்சியல்ல எவ்வளவெல்லாம் இழந்து போனாயோ, நீ இன்றைக்கு மனம் திரும்பி என்னிடத்தில் வந்தால் நான் திரும்ப கொடுப்பேன், திரும்ப கொடுப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து கைப்பிடி சொல்லுங்க, உங்களுக்கு அவர் திரும்ப கொடுப்பார், திரும்ப கொடுப்பார். எத்தனை பேர் திரும்ப கிடைக்கும்னு எதிர்பார்ப்பு வந்திருக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் திரும்ப தருவார். Our God is a God of restoration. திருப்பி திரும்பவும் திரும்ப கட்டுவேன், திரும்பவும் எடுப்பிப்பேன். நீ அப்படியே இருக்கிறதல்ல, இன்றைக்கு கர்த்தர் அதைத்தான் செய்ய வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சில காரியங்களை வேகமாக நான் சொல்லுகிறேன். முதலாவதாக சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. யூபிலி வருஷத்தினுடைய காரியம் என்னன்னா, அடிமைகள் விடுதலையாக்கப்படுகிறது. லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் அதை படிக்க முடியும். லேவியராகமம் 25:10. 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூற கடவீர்கள். எல்லாருக்கும் விடுதலை. அப்ப முதலாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவையானது பணம் அல்ல, விடுதலை. எத்தனை பேர் சொல்ல பணம் முக்கியமா, விடுதலை முக்கியமா? சொல்லுங்க. விடுதலை தான் முக்கியம். இன்னைக்கு நமக்கு ஒரு விடுதலை அவசியமா இருக்கு. ஏற்கனவே நம்மை அவர் விடுதலை செய்திருக்கிறார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் அங்கே சொல்லுகிற வார்த்தை பேதுரு மூலமாக, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி, ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று நாமத்தினாலே கீழே வாசிங்க. முதலாவது நூற்றாண்டிலே சபை உண்டாகிற நாளிலே சொல்லப்பட்டது எந்த நாள்ல தெரியுங்களா? 50வது நாள். 50வது நாளில் சொல்லப்பட்ட வார்த்தை, உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு, நீங்கள் உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள், நம்முடைய பாவத்தை மன்னிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி மன்னிப்பையும் ரட்சிப்பையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி ரட்சிக்கப்பட்டவர்கள்
இன்றைக்கும் அநேக காரியங்களை விடுதலை பெற முடியாமல் இருக்கிறார்கள். விடுதலை பெற முடியாமல் இருக்கிறார்கள். விடுதலை பெற முடியாதவர்களுக்கு மறுபடியும் ஒரு வார்த்தை வருகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அப்ப இன்றைக்கு கர்த்தர் நம்ம ரட்சிக்கப்பட்ட சிலர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனா இன்னும் பழைய அந்த மனிதனுடைய காரியம் சாகடிக்கப்பட்டிருக்காது. ஞான ஸ்நானம் என்பது என்ன? ஞான ஸ்நானம் எதுக்கு எடுத்திருக்கிறோம்? என்னைக்காவது உங்களை பார்த்து யாராவது கேட்டாங்கன்னா எதுக்கு ஞான ஸ்நானம் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எதுக்கு ஞான ஸ்நானம் எடுத்தீங்க? பழையவெல்லாம் ஒளிந்து போயின இல்லையா? நிஜமாவா? நிஜமா? உண்மையா? இப்படி கேட்டால் பதிலே வராது. பழைய மனிதன் என்ன பண்ண வேண்டும்? சிலுவையிலே அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு அப்படியே புதிய மனிதனாக எழுந்திருக்க வேண்டும். இதுதான் ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடும் இன்னும் பழைய காரியம் இருக்கும் என்று சொன்னால், பழைய ஜீவியம் இருக்கும் என்று சொன்னால், அப்படிப்பட்டவர்கள் எனக்கு விடுதலை இல்லையே என்று சொல்வார் என்று சொன்னால், அவர்களுக்கும் கர்த்தர் ஒரு விடுதலையை இன்றைக்கு தருகிறார். அநேக நேரங்களில் சர்ச்சுக்கு வருவாங்க, நல்லா பாடுவாங்க, நல்லா ஆராதிப்பாங்க, ஆனா சில காரியங்களில் இருந்து விடுதலையே இருக்காது. விடுதலையே இருக்காது. சில நேரங்களிலே பெரிய பெரிய பாவங்களில் இருந்தெல்லாம் விடுதலை கிடைத்திருக்கும். குடியிலிருந்து, புகைப்பிடிப்பதிலிருந்து இருந்தெல்லாம் விடுதலை கிடைச்சிருக்கும். ஆனா சண்டை போடுறதுலேருந்து விடுதலை கிடைச்சிருக்காது. கோபத்திலிருந்து விடுதலை கிடைச்சிருக்காது. குடும்பத்தில் அடிக்கடி சமாதானம் கெட்டு போகிறதுக்கு எது காரணம் அப்படின்னா, ஒருவரை ஒருவர் என்ன பண்றது இல்ல, அனுசரித்து போறது இல்ல. ஆண்டவர் சொன்னார், ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ண கடவர்கள். என்னைக்காவது நாம் அப்படி செஞ்சிருக்கிறோமா? என்னைக்காவது சகோதரர் என்னை விட என் ஒய்ஃப் பெட்டருங்க எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒரு 3 கை அது பாதி அப்படிதான் வருது. ஒரு ராஜா சொன்னார், இந்த தேசம் அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இந்த தேசத்திலே மனைவிக்கு கீழ்ப்படிறவங்க யாரு, கீழ்ப்படிறவங்க யாருன்னு நான் பார்க்கணும். அதனால எல்லாரும் அரண்மனைக்கு முன்னாடி வந்துரு. 2 பக்கம் ஒரு பச்சை கொடி ஒன்று இருக்கும், சிவப்பு கொடி இருக்கும் ஒன்று இருக்கும். மனைவிக்கு கீழ்ப்படுகிறவன் எல்லாம் என்ன பண்ணு அப்படின்னா, நீ சிவப்பு கொடி கீழே போயிரு. கீழ்ப்படியாதவன் எல்லாம் பச்சை கொடி கீழே வந்துரு அப்படின்னு. எல்லாரும் பார்த்தா ஒரு 90% எங்க இருக்குதுன்னா சிவப்பு கொடி கீழே இருக்குது. பச்சை கொடி கீழே கீழ்ப்படியாதவங்க ஒரு 10% நிற்கிறாங்க. 2 பக்கம் சேராம ஒரே ஒருத்தர் சென்ட்ரல் நின்றுட்டு இருந்தான். இங்கேயும் போகல அங்கேயும் போகல. ராஜா கேட்டாரு, ஒண்ணு நீ அந்த பக்கம் நிக்கணும், இல்லைன்னா இந்த பக்கம் நிக்கணும். ஏன் நீ நடுவில் நிக்கிற? வரும்போதே என் வைஃப் சொல்லிவிட்டா, நீ அந்த பக்கம் நிக்க கூடாது, நீ இந்த பக்கமும் நிக்க கூடாது, நடுவில் தான் நிக்கணும். அவன் தான் உண்மையா மனைவிக்கு கீழ்ப்படுகிறவன். இன்னைக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் பிரச்சனை. அநேக குடும்பங்களில் ஒரு துக்ககரமான காரியத்தை சொல்லுகிறேன். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுகிறது, டிவோர்ஸ் அதிகமாக கிறிஸ்தவர்களுக்குள்ளே தான் நடக்கிறது. ஏன்? விடுதலை இல்லை, விடுதலை இல்லை. இந்த 50வது வருஷம் நம்முடைய குடும்பங்களுக்கு விடுதலை, நம்ம குடும்பங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் விடுதலை. ஆமேன். பழைய ஜென்ம சுபாவத்திலிருந்து விடுதலை. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் விடுதலையாவீர்கள், மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அப்ப ஆண்டவர் விடுதலை தருகிறார். நான் இதெல்லாம் ரொம்ப பேசல, வேறொரு காரியத்தை இன்றைக்கு மத்தியானம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது இதையெல்லாம் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லும்படியாக என் உள்ளத்திலே வைத்தார். அதை நான் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக கடன்களில் இருந்து விடுதலை. எல்லா கடனும் அல்ல, எல்லா கடன் நம்ம அநேக நேரத்தில் ஆண்டவர் இப்படி கடன் கட்டுவேன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே கடனை கட்டும், கடனை கட்டும், ஆண்டவரே கடனை கட்டும். நான் என்னுடைய எம்டி அந்த அசைன்மெண்ட், அந்த தீசிஸ்க்காக எனக்கு சில பாஸ்டர்ஸை இன்டர்வியூ பண்ணும்படி இன்டர்வியூ பண்ணி
அதை தீசிஸை எனக்கு நான் படித்த காலேஜில் கொடுக்க சொன்னாங்க. கோயம்புத்தூரில் பிரபலமாக இருக்கக்கூடியதான ஒரு பாஸ்டரை நான் இன்டர்வியூ பண்ண முடிவாக போனேன். அவர் என்னை விட வயதில் இளையவர். அவருடைய மனைவி, அவருடைய குடும்பம், மனைவியினுடைய குடும்பம் பல வருடங்களாக எங்கள் குடும்பத்துக்கு மிக நெருக்கமான குடும்பம். ஆகவே நான் அவரை இன்டர்வியூ பண்ணும்படியாக போனேன். இன்டர்வியூ பண்ண போகும் பொழுது அவர் பல காரியங்களை என்னிடத்தில் சொன்னார். அப்பொழுது ஒரு காரியத்தை சொன்னார், பாஸ்டர், எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை இதே போல அவர் பிரசங்கம் பண்ணிவிட்டார். கடன் கர்த்தர் கட்டுவார் என்று சொல்லி பயங்கரமாக பிரசங்கம் பண்ணிட்டார். அடுத்த நாள் எப்பொழுதும் போல காலையில் அவருடைய சபையிலே உட்கார்ந்திருக்கிற பொழுது ஒரு சகோதரன் இன்னொருவரை கூட்டிக் கொண்டு வந்தார். இப்போ பாஸ்டர் இருக்கும்போது விசுவாசி ஒருத்தர் இன்னொருத்தரை புதுசாக கூட்டிட்டு வந்தா எங்களுக்கெல்லாம் என்னதான் நினைப்போம்? ஒரு புது ஆத்மா வந்துருச்சே நினைப்போம். அவர் இவரு சந்தோஷப்பட்டு ஒரு ஆத்மா வந்திருக்குதேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காரு. வாங்க உட்கார வச்சு பேசிட்டு இருக்கிற போது, என்ன பிரதர்னா, பாஸ்டர் நேற்று நீங்கள் பிரசங்கம் பண்ணினீங்க ஆண்டவர் கடனை கட்டுவார்னு. நான் இவர்கிட்ட 10,000 ரூபா வாங்கியிருந்தேன், அதை நீங்கள் கட்டிருங்க பாஸ்டர்ன்ட்டு அவர் எந்திரிச்சு போயிட்டாரு. உண்மையாக நடந்த சம்பவம். அவரு, நான் பேர் சொல்ல விரும்பல, எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. அதனால பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது நாம் ஞானமாத்தான் பிரசங்கம் பண்ணணும். இன்னைக்கு கடனை கட்டுவார் என்று சொன்னால் இந்த நாம், அதாவது கடன், என்றைக்கு நாம் லோன் வாங்குறோம் அது வேற பிரச்சனை. பேங்க்ல லோன் வாங்கினோம், இப்ப காருக்கு ஒரு லோன் வாங்குறோம், நீங்க கட்ட முடியலன்னு என்ன பண்ணுவாங்க? காருக்கு பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லையா? அப்படித்தானே? ஆனா என்றைக்குமே மற்றவர்களிடத்திலே, ரட்சிக்கப்படாதவரிடத்திலே போய் கை நீட்டி கடன் வாங்கக்கூடாது. அதை நிறுத்த வேண்டும். இன்றைக்கு அப்படி கடன் வாங்கி ஒருவேளை பிரச்சனையில் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், ஆண்டவரே நான் இனி கடன் வாங்க மாட்டேன். நாம் எப்போ கடன் வாங்குவோம்? என்னைக்கு நம்ம ஆண்டவர் மேலே விசுவாசம் இல்லாமல் போகிறதோ அன்னைக்கு கடன் வாங்குவோம். ஒரு சின்ன சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் இப்பொழுது ஒரு ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறோம். இதே போல் ஒரு ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறோம். கையில் எந்த விதமான ஒரு காரியமில்லை, சபை மக்கள் கொடுத்துதான். இதுவரைக்கும் அந்த சபைக்கு 43 லட்சம் ரூபாய் செலவழித்திருக்கிறோம். முற்றிலும் சபையிலிருந்து வந்ததே. இன்னும் தேவைகள் இருக்கிறது, இன்னும் தேவைகள் நிறைய இருக்குது. உள்ள இன்டீரியர் ஒர்க்கு, ஆடியோ சிஸ்டத்தெல்லாம் கம்ப்ளீட்டாக மாற்றணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். எல்லாம் தேவை இருக்குது. ஆனாலும் ஒரு நாளும் அதுக்கு முன்பதாக ஆரம்ப காலகட்டத்தில் லோன் போடலாம் என்று சொல்லி, லோன் போட்டு எப்படியாவது கட்டலான்னு சொல்லி என்னுடைய டாக்குமெண்ட் எல்லாம் எனக்கு தெரிந்த ஒரு தம்பியின் இடத்துல, அவர் இந்த பேங்க்கில் லோன் வாங்கி கொடுக்குற ஏஜென்ட்டாக இருக்கிறார். ஆகவே அவரிடத்தில், அவர் குடும்பத்துக்கு நெருக்கமானவர், அவரிடத்தில் கொடுத்து அவர் போயிருக்கிறாரு. போய் அவருக்கு எல்லாத்தையும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டுட்டு நான் அதுக்கு அடுத்த நாள் உட்கார்ந்து நான் ஜெபிக்கிறேன். எப்பொழுதும் என்னுடைய ஜெப நேரத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிற பொழுது என்னுடைய தரிசனத்தில் நான் பார்க்கிறேன், அந்த தம்பி ஒரு துண்டு சீட்டை கொண்டு வந்து என்னிடத்தில் கொடுக்கிறார். அந்த துண்டு சீட்டை நான் பிரித்து பார்க்கிற பொழுது, உங்களுக்கு லோன் கிடைக்காது அண்ணா அப்படின்னு எழுதியிருக்கிறார். அப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நமக்கு லோனு வராது, கிடைக்காது. நினச்சி இந்த மூஞ்சிக்கெல்லாம் எவன் லோன் கொடுப்பான், யார் கொடுப்பான்? கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் சரி, இது கர்த்தருடைய சித்தம் என்று விட்டுட்டேன். அதற்கு அடுத்த நாள் 10 மணி, காலையில் 10 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணார். அண்ணா சொல்லுப்பா என்ன ஆச்சு அப்படின்னு. 10 பேங்க் ஏறிட்டேண்ணா, எங்கேயுமே லோன் இல்லைன்ட்டாங்க. நேற்றே கர்த்தர் சொல்லிட்டாருப்பா, நேற்றே கர்த்தர் சொல்லிட்டாரு. அதில் இருந்து அந்த லோனுக்காக ட்ரை பண்ணுறதை விட்டுட்டேன். ஏன்னா நமக்கு ஏதாவது சிபில் இருக்கணும், ஒன்றும் கிடையாது. நமக்கு யார் தருவா? முற்றிலுமாக ஆண்டவரே நீங்க தரிசனத்தில் காட்டுனதை கட்டி கொடுக்க வல்லவராக இருக்கிறீர். ஆமாங்க, நம்முடைய விசுவாசம் முற்றிலும் அவரை சார்ந்து இருக்க வேண்டும். என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க, யார் இடத்துல 10 பைசா வாங்காதீங்க. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்களை அழைத்தவர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டாருங்க, கைவிடவே மாட்டாரு. ஒன்றுமே இல்லை, சாப்பிடுது பிள்ளைகளே, சாப்பிடுக்கு ஏதாகிலும் உண்டா? ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், 153 பெரிய மீன்கள் கிடைக்கும். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம்முடைய கடன்களை இனிமேல் கடன் வாங்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. கடனை கட்டுவதற்குரிய நிர்வாகத்தை கர்த்தர் தருவார்.
உங்கள் வேலையில் ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். உங்கள் வருமானத்தில் மீதி எடுக்க செய்வார். அந்த மீதி இருக்கிறதை கொண்டு உங்கள் கடனை கட்டுவதற்கு கர்த்தர் வழி திறப்பார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஆனா இங்கே என்ன சொல்லப்படுது? கடன். இந்த ஆண்டவர் கட்டின கடன் என்ன, கட்டுகிற கடன் என்ன என்று சொன்னால், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13 இருந்து வாசிக்க கேட்போம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதன இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. இந்த வார்த்தையை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அநேக நேரங்களிலே பலர் இதை வியாக்கியானம் பண்ணுவது, ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை குலைத்து போட்டார், நியாயப்பிரமாணம் எல்லாம் தேவையில்லை என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தை குலைத்து போட்டார் என்று தவறாக இதை வியாக்கியானம் செய்கிறார்கள். அப்படி அங்கே சொல்லப்படவில்லை. நமக்கு எதிரடையாகவும் கட்டளையாக நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து என்று சொன்னால், நீங்க ஒரு பேங்க்கு போறீங்க, அந்த பேங்க்கு போகும்போது நீங்க என்ன பண்றீங்க? ஒரு லோன் வாங்குறீங்க. லோன் வாங்கும்போது உங்ககிட்ட அந்த ஃபார்ம் கொடுக்குறாங்க. அந்த ஃபார்ம்ல சில இடங்கள்ல அந்த இன்ட்டு மார்க் போட்டு இங்கெல்லாம் என்ன பண்ணு கையெழுத்து போடுன்னு சொல்றாங்க. யாராவது படிச்சு பார்த்துருக்கிறீங்களா? சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. யாராவது படிச்சு பார்த்து கையெழுத்து போட்டிருக்கீங்களா? நீங்க படிக்கணும்னா 2 நாள் ஆகும், அதுக்குள்ள லோன் கிடைக்காம போயிடும். அதனால அவன் எங்கெல்லாம் கையெழுத்து போட சொல்றானோ, ஏன் எதற்கு எப்படி என்று கேட்காமல் அதுக்கு மட்டும் கேட்க மாட்டோம். அப்படியே கையெழுத்து போட்டோம். கையெழுத்து போட்டாச்சு. கையெழுத்து போட்ட அந்த பத்திரம் நமக்கு எதிரடையாக இருக்கிறது, நமக்கு விரோதமா இருக்கு. நீ கடனை கட்டல, ஜப்தி பண்ணிடுவேன் இருக்குதா? அப்போ இந்த கையெழுத்தின் மேலே வேறொருவர் யாராகிலும் ஒருவர் அந்த கையெழுத்தை கிறுக்கி போட்டால் அந்த டாக்குமெண்ட் செல்லுபடி ஆகுமா? ஆகுமா? புரியுதா நான் சொல்றது? புரியுதா உங்களுக்கு? லோன் வாங்குற பத்திரத்திலே நீங்கள் கையெழுத்து போடுகிறீர்கள். நீங்கள் அப்படி, அதாவது நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு லோன் கொடுக்கிற பேங்க்குக்கு நீங்கள் அடிமை. அப்படித்தானே? அப்படித்தானே? அடிமை. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அப்போ அடிமையாயாச்சு. இப்ப அதுக்கு மேல இப்ப நீங்க கையெழுத்து போட்டுக்கிறீங்க, நான் அதுக்கு மேல உங்க கையெழுத்து எல்லாம் கிறுக்கி விட்டேன். செல்லுபடி ஆகுமா? செல்லுபடி ஆகாது. அதுதான் நாம பிசாசுக்கு நிறைய விஷயங்களை கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோம். கையெழுத்து போட்டு கொடுத்தத ஆண்டவர் பார்த்தாரு. இவன் ஏன் எதுக்கு எப்படின்னு தெரியாம அவன் கையெழுத்து போட்டு இன்னைக்கு பிசாசுக்கு அடிமையாயிட்டானே, இவனை விடுதலை செய்வதற்காக நான் என்னுடைய ரத்தத்தை கொண்டு அவன் போட்ட கையெழுத்தை நான் குலைத்து அவனை அந்த பாவ கடனில் இருந்து நான் விடுதலை செய்கிறேன் என்று சொல்லி சிலுவையிலே வெற்றி சிறந்தான். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுகிறார். நமக்கு விரோதமாக நாமே நம்மை அறியாமல் அடிமைப்பட்டிருந்த காரியங்களை கர்த்தர் பார்த்து தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அந்த கையெழுத்தை குலைத்து சிலுவையிலே ஆணி அடித்து அவைகளின் மேல் வெற்றி சிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பானவர்களே, பாவ கடனை கர்த்தர் ரத்து செய்திருக்கிறார். நீங்க ஒரு வேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாங்க, நீங்க ஒரு வேளை ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், உங்களுக்கே தெரியாம, பாஸ்டருக்கே தெரியாம எதுக்காக கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறீங்களா? யோசனை பண்ணி பாருங்க. நிறைய பேர் இந்த ஒரு இதுக்கு அடிமை. சிலருக்கு இது இல்லாம தூக்கமே வராது. நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு வாலிபன் காலையில் எழுந்த உடனே அப்படியே தூக்கத்திலேயே அவன் தேடுறான். அப்படி இங்கே தட்டி பார்க்குறான், அங்கே இங்கே பார்க்குறான். நான் நினச்சேன் ஒன்று அவனுடைய மனைவியோ அல்லது பிள்ளைகளோ பக்கத்தில் படுத்திருந்துருப்பாங்க போல் இருக்கு, தேடுறான் போகணும். நான் அந்த வீடியோ பார்த்துட்டு திடீர்னு பார்த்தா அவன் தலையணிக்கு அடியில் மொபைல் இருந்தது பாருங்க, அதை எடுத்து காலையில் அதுக்கு முத்தம் கொடுக்குறான். அவன் தேடினது
மொபைலு, அடிமைத்தனம். இன்றைக்கு இது நிறைய பேருக்கு அடிமையாக்கி இருக்குது. நல்லது, இது மிகவும் நல்லது. அதை எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க? வேற பெரிய காரியமெல்லாம் போக வேண்டாம். நிறைய வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார், இங்கே படிக்கிற பிள்ளைகள் இருப்பாங்க. சிலருக்கு மொபைல் பார்த்தா தான் சாப்பாடே இறங்கும். ஆனால் ஒரு சின்ன பிள்ளை ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்குது. ஸ்வைப் பண்ணி எத்தனை வயசு இருக்குங்கிறீங்க? 4 வயசு பார்க்குது. என்ன பரிதாபம். மொபைல் பார்க்கலாங்க, வேண்டான்னு சொல்ல ஒரு நாள் சரி. ஆனால் அதுக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தோன்னு மொபைல், சாப்பிடும்போது மொபைல், சிலர் டாய்லெட்டுக்கும் மொபைல், சிலர் தூக்கிட்டு போயிடுறாங்க, அங்கேயும் போய் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது ஒரு விதமான அடிமைத்தனங்க. நான் ரொம்ப மனசு வேதனையோடு சொல்கிறேன். நான் நிறைய பேரை பார்த்துட்டு ஒரு விதமான அடிமைத்தனம். நமக்கே தெரியாமல் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறோம். சிலர் ஐஃபோன் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறீங்க, சிலர் சாம்சங் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறீங்க, எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துங்க. இது இல்லாமல் நிறையா காரியங்கள் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. நீங்கள் எதில் இருந்து இன்னும் விடுதலை பெற முடியல. சர்ச்சுக்கு வர்றோம், நியாயம்தான். ஆராதனைக்கு வர்றோம், ஓகே. ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வர்றோம், ஓகே. நல்லா ஜெபம் பண்றோம், ஓகே. ஆனால் ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலை அவசியமாயிருக்கிறது. விடுதலை அவசியமாயிருக்கிறது. விடுதலை அவசியமாயிருக்குது. சில காரியங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் எந்த காரியத்துக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க. சிலருக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கலாம். தேவையில்லாத உறவுகள் கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இது உன்னை விடுதலை செய்கிற வருடம். நான் உன்னை விடுதலை செய்யும்படியாகத்தான் வந்திருக்கிறேன். நான் உன்னை விடுதலையாக்கும்படி வந்திருக்கிறேன். நீ போட்ட கையெழுத்தையே நான் குலைத்து ஏற்கனவே சிலுவையில் வெற்றி சிறந்திருக்கேன். மறுபடியும் உனக்காக நான் என்னுடைய பரிசுத்த ஆவியானவரால் விடுதலை செய்ய வல்லவராக இருக்கிறேன். ஆண்டவர் விடுதலை செய்கிறவராக இருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், அந்த காணியாட்சிக்கு திரும்பி போவது. இதை மாத்திரம் சில நிமிடங்கள் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இதான் கர்த்தரின் உள்ளத்தில் வைத்தார். இன்றைக்கு காணியாட்சி நாம் இழந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது ஆவிக்குரிய சுதந்திரமாக இருக்கலாம், நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையிலே நமக்கு இருக்கக்கூடியதான ஒரு சுதந்திரமாக இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், அவனவன் தன் தன் காணியாட்சிக்கு திரும்பி போக கடவன். அப்போ இது எப்படி நடக்கும்? அதான் லேவியராகமம் 25:13 சொல்றார், அவனவன் காணியாட்சிக்கு திரும்பி போக கடவன். அப்ப யாராவது அப்படி திரும்ப பெற்றிருக்கிறார்களா? நான் ஜெபித்துக் கொண்டிருந்த ஆண்டவர் 2 பெண்களை எனக்கு கர்த்தர் ஞாபகப்படுத்தினார், நகோமியையும் ரூத்தையும். திருப்பிக் கொள்ளுங்கள் ரூத்தின் புஸ்தகத்தை. நாம் எல்லாரும் அறிந்த ஒரு காரியம்தான். ஆண்டவர் அவர்களை வழிநடத்தின விதத்தை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்வோம். அதன் மூலமாக கிடைக்கிற சத்தியங்களை நாம் கை கொள்ளுகிற பொழுது நமக்கும் இழந்து போனதை கர்த்தர் திரும்ப தருவார். ஆமென். ரூத் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்க ஸ்கிரீன்ல போட்டுருங்க, வாசிக்க வேண்டாம், நமக்கு லேட் ஆகுது. அந்த நியாயாதிபதிகள் காலத்திலே இஸ்ரவேலிலே பஞ்சம் வருகிறது. பஞ்சம் வந்த பொழுது பெத்லகேம் ஊரிலே, ஏன் அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, அந்த ஊரினுடைய பெயர் ஏன் குறிப்பிடப்படுகிறது? யூதாவில் உள்ள ஒரு மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கலாம், ஆனால் பெத்லகேம் என்று ஏன் சொல்லப்படுகிறது? பெத்லகேம் என்று சொன்னால் என்ன அர்த்தங்க? அப்பத்தின் வீடு. பெத் என்றால் வீடு, லெகேம் என்று சொன்னால் அப்பம். பெத்லகேம் அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீட்டிலே இருக்கிறதான அந்த எலிமெலேக்கு தன் மனைவியாகிய நகோமியோடும் மக்லோன் கிலியோன் என்கிறதான 2 மகன்களோடும் அவன் எங்கே போனான் என்று சொன்னால், மோவாப் தேசத்துக்கு போனான். மோவாப் தேசத்திற்கு போகக்கூடாது, மோவாபியரே கர்த்தருடைய சந்நிதிக்கு உட்படலாகாது என்று மோசேயின் மூலமாக கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அருவருக்கப்பட்ட தேசம் அந்த மோவாப். பிறந்தது ஒரு அருவருப்பான நிலைமை. தகப்பனுக்கும் மகளுக்கும் பிறந்தவன் மோவாப். அப்படிப்பட்ட அந்த அருவருப்பான தேசத்திலே பஞ்சம் பிழைக்கும்படியாக இந்த குடும்பம் போனது.
ஆண்டவர் சொல்லாத இடத்திற்கு, ஆண்டவர் வெறுத்த இடத்திற்கு, ஆண்டவர் அருவருத்த இடத்திற்கு போனார்கள். இன்னைக்கு அநேக நேரங்களிலே சில காரியங்களிலே நாம் ஆண்டவருடைய ஆலோசனை கேட்காமல் ஆண்டவர் விரும்பாத காரியங்களை செய்வதும், ஆண்டவர் போகக்கூடாது என்று சொல்லுகிற இடங்களுக்கு போவதும், ஆண்டவர் செய்யக்கூடாது என்கிற காரியங்களும் செய்வதுமே நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. இன்றைக்கு இவர்கள் போனார்கள், மோவாப் தேசத்தில் போனார்கள், பஞ்சம் பிழைக்கும்படியாக போனார்கள். பஞ்சம் பிழைக்கும்படியாக போனவர்கள் அங்கே நன்றாக வாழ்ந்தார்களா? 3-5 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது அங்கே நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். முதல்ல நகோமி, நான் நினைக்கிறேன் இந்த ஐடியாவை கொடுத்ததே யாராத்தான் இருக்கு? நல்ல சத்தமா சொல்லுங்க, பயப்படாதீங்க, ரொம்ப பயங்கர. யாரு? ஏன்னா நகோமியை பத்தி தான் எழுதி இருக்குது, எலிமெலேக்கை பத்தி சொல்ல. ஏங்க இந்த ஊர்ல இவ்வளவு கஷ்டமா இருக்கு, வாங்க அந்த ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்லி நடத்திட்டு போனதே யாருதான்? நகோமி. நகோமி கூட்டிட்டு போன. அங்க போனோன்னு பாவம் நல்ல மனுஷன் போய் சேர்ந்துட்டார், முதல்ல போய் சேர்ந்துட்டார். இப்ப இந்த அம்மா என்ன பண்ணிருக்கணும்? அப்பவாது உணர்வடைந்து, ஐயோ என் புருஷன் போயிட்டாரு, இனி நாம இந்த ஊர்ல இருக்கக்கூடாது. இந்த ஊர்ல வந்தோன்னு நம்ம ஊர் வழக்கப்படி எங்காவது ஒரு போய் அபசகனமா ஒரு காரியம் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க, திரும்பி வந்துடுவாங்க, அப்படித்தானே? ஆனா இவன் இந்த மனைவி கணவனை இழந்த பிற்பாடு அங்கேயே இருக்கிறா. அங்க இருந்தது மாத்திரமல்ல, அந்த 2 மகன்களுக்கும் அங்கே திருமணம் செய்து வைக்கிறாள். ஒருத்தி பேரு ஒர்பால், மற்றொரு பேர் ரூத். இந்த 2 பேரும் அங்க இருக்கிறார்கள். 5ஆம் வசனம் சொல்லு, 10 வருஷம் இந்த ஊர்ல இருக்கிறாங்க. 10 வருஷம் கழிச்சு அந்த மகன்கள் 2 பேரும் இழந்து போயிட்டார்கள். இப்பொழுது 3 விதவைகள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற இழப்புகளுக்கு காரணம் என்ன? அநேக நேரங்களில் எல்லாவற்றையும் பாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வியாதியோ பலவீனமோ ஒரு பிரச்சனையோ வந்தால் உடனடியாக செய்ய வேண்டியது தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இது எதனால் வந்தது, இது எதனால் வந்தது, ஏன் வந்தது, நான் என்ன செய்தேன், உம்மோடு உள்ள உறவிலே நான் சரியா இருக்கிறேனா அல்லது விலகி போயிருக்கிறேனா, இது வருவதற்கு காரணம் என்ன என்று சொல்லி முதலாவது ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்ப பாஸ்டர் நாங்க சொன்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரு, நான் ஜெபம் பண்ண போனா பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாருன்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா நீங்களே ஜெபம் பண்ணி கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பட்டால் நீங்கள் அறிக்கை செய்து ஆண்டவரிடத்திலே நல்மனம் பொருந்துகிற பொழுது கர்த்தர் உங்களுக்கு விடுதலையும் சுகத்தையும் தருகிறவராயிருக்கிறார். ஆமென். இந்த அம்மா அதை செய்யல. இப்போ அங்கே பஞ்ச பிழைக்கு போன தேசத்திலே 3 விதவைகள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு எக்காலம் மோதப்படுகிறது, ஒரு எக்கால சத்தம் கேட்கப்படுகிறது. அது 6வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. 6வது வசனத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து, நன்றாக கவனியுங்கள், அவள் மோவாப் தேசத்திலே இருந்தாலும் கூட அவளுக்கு அந்த எக்காலத்தின் சத்தம் அவளுடைய காதுகளிலே கேட்கும்படி செய்கிறார். நகோமியே, உன்னுடைய 2 அந்த விதவையான அந்த மக்களுக்கும் மருமக்களுக்கும் சேர்த்து உனக்கு ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன். உன்னுடைய தேசமாகிய இஸ்ரவேலிலே கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து விட்டார். அவருடைய பஞ்சம் மாறிவிட்டது. அங்கே அறுவடை நடந்து கொண்டிருக்கிறது. 10 வருஷத்துல விதைத்து அறுத்து இப்பொழுது அறுவடை நடந்து கொண்டிருக்கிறது. ஆகாரம் அருளுகிற தேவன், ஆகாரம் அருளுகிற தேவன். நன்றாக கவனிங்கள். பஞ்சம் வருகிறது என்று, அல்லது பிரச்சனை வருகிறது என்று, போராட்டம் வருகிறது என்று நாம் இருக்கிற இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு போகக்கூடாது. கர்த்தருக்கு சித்தமில்லாத இடத்திற்கு போகக்கூடாது. அப்படி போவோம் என்று சொன்னால் இழப்புகளை நாமே சந்திக்க வேண்டியதாக இருக்கும்.
நீங்கள் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நீங்க இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க அந்த வசனத்தை வாசிங்கன்னா, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் வேறொரு பஞ்சம் தேசத்திலே வந்தது, பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாமின் நாட்களில் பஞ்சம் வரும், ஈசாக்கின் நாட்களில் பஞ்சம் வரும், யாக்கோபின் நாட்களில் பஞ்சம் வரும். ஆனால் பஞ்சம் வந்தாலும் பஞ்சத்திலே தேவன் தம்முடைய ஜனங்களை போஷிப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆபிரகாம் அந்த பஞ்சத்திலே கானான் தேசத்துக்கு போன உடனே பஞ்சம் வந்தது. பஞ்சத்திலே தப்ப முடியாது, எகிப்திற்கு போனார். எகிப்துக்கு போனதுதான் பிரச்சனை. ஒரு பிரச்சனை கூடவே வந்துருச்சு. யாரு? ஆகார். ஆகார் வந்தா, ஆகார் பயங்கரமான பிரச்சனை வீட்டுல. ஏன்? எகிப்திற்கு போனதுனால. இப்போ ஈசாக்கின் நாட்கள் பஞ்சம் வந்த உடனே இவருக்கு என்ன ஐடியானா, எகிப்துக்கு போலான ஐடியா. கர்த்தர் உடனே தரிசனமாகி, ஏன்னா ஈசாக்கின் மூலமாகத்தான் இயேசு வெளிப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்திருந்தபடினாலே, எங்கே இவனும் போய் அங்க ஏதாவது ஆகார் வந்துட்டா பிரச்சனை ஆயிருமோ சொல்லிட்டு கர்த்தர் ஈசாக்கின் இடத்துல சொல்றாரு, நீ எகிப்திற்கு போகாமல் இந்த தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே குடியிரு. இது பஞ்சமா இருந்தாலும் குடியிரு, இங்க தண்ணி இல்லைனாலும் குடியிரு, இந்த தேசத்துல சாப்பாடு கஷ்டமா இருந்தாலும் குடியிரு. இந்த தேசத்துல நான் உன் பிதாவாகிய ஆபிரகாம் கிட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுத்தார். அந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். பஞ்சம் நிறைந்த அந்த வருஷத்திலே அவர் 100 மடங்கு ஆசீர்வாதம். காரணம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். எல்லாருக்கும் பஞ்சம், ஆனா ஈசாக்கு பஞ்சம் இல்ல. நிறைய நேரத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லா பக்கமும் வேலை டல்லுங்க, எல்லா பக்கமும் வேலை டல்லாக கூட இருக்கட்டும், கர்த்தருடைய பிள்ளைக்கு வேலை டல்லாக கூடாது, கர்த்தருடைய பிள்ளைக்கு வருமானம் குறையக்கூடாது. ஏன்னா ஈசாக்கின் தேவன் நம்முடைய தேவன், ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் நம்முடைய தேவன். ஆகவே அவர் பஞ்சத்தில் இருந்து நம்மை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். யாக்கோபின் நாட்களில் பஞ்சம் வந்தது. யோசேப் எனும் இரட்சகனை முன்பதாக அனுப்பி அவளை பஞ்சத்திலிருந்து உயிரோடு காத்தார். நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், பிரச்சனைகளும் போராட்டங்களும் உபத்திரவங்களும் வாழ்க்கையிலே வருவது சகஜமான காரியம். நாம் ஆண்டவரை சார்ந்து கொண்டு நிற்போம் என்று சொன்னால், எப்படிப்பட்ட பிரச்சனையிலும் அவர் நம்மை கைவிடாமல் நம்மை தூக்கிவிட அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஆமாங்க, எவ்வளவு கஷ்டம் வரட்டுங்க, எவ்வளவு பிரச்சனை வரட்டும், கர்த்தர் நியமித்த இடத்திலே இருங்கள். அங்கே இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அவங்க போறாங்க. அதுல மிகவும் முக்கியமானது ரூத்தினுடையதான அந்த உறுதியான தீர்மானம். புறப்பட்டு போகும்போது சொல்ல, என் மக்களே திரும்பி போங்கள் சொன்ன உடனே, நான் சுருக்கமா சொல்றேன், ஒரு பால் முத்தமிட்டு திரும்பி போய்விட்டாள். ஆனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அவ சொல்றான், அக்கா போயிட்டா, நீ போ, நான் இனி திரும்பி போவதை குறித்து இனி நீர் என்னோட பேச வேண்டாம். அவர் என்ன சொல்றாரு? அடுத்த வசனம் அவர் சொல்றாரு, நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். எங்க பார்த்து அம்மா மாதிரில கேட்கிறேன், எந்த மருமகளாவது மாமியார் கிட்ட இப்படி சொன்னா என்ன நடக்கும்? என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? மாமியாரை பார்த்து மருமக, அத்தை நீங்க போற இடத்துக்கெல்லாம் நான் வர்றேன்னு சொல்லட்டுமே சொன்ன என்ன நடக்கும்? ஏன் நான் எங்க போறேன், என்ன பண்ண, வேவு பார்க்க வர்றியா? வந்துதான் வம்பு இல்லையா? ஆனா ரூத் மாமியாரை பார்த்து சொல்ற, மாமியார் கிட்ட இப்படி சொல்றதே பெரிய காரியம் இல்ல? ஆனா அதை நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த உலகத்துல நகோமி மாதிரி மாமியாரும் இல்லை, ரூத் மாதிரி அப்படி இருந்துட்டா எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இப்ப சொல்ற, நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்துல நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். இதெல்லாம் ஓகேங்க, இதெல்லாம் ஓகே. இதை பார்த்தெல்லாம் ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படல. கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னா பாத்தீங்களா, உம்முடைய தேவன் நீர் வணங்குற யெகோவாதா இனிமேல் என்னுடைய தேவன். அன்றைக்கு ரூத் ரட்சிக்கப்பட்டுட்டான். என்றைக்கு யெகோவாவை ஏற்றுக்கொண்டாலோ அன்றைக்கு ரூத் ரட்சிக்கப்பட்டாய். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரணம் அடையும் இடத்திலே நானும் மரணம் அடைவேன், மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாக செய்ய கடவன். உறுதியா இருந்தால் ஆண்டவரை பின்பற்றுறதுல உறுதியா இருக்கணும், உறுதியா இருக்கணும்.
என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் விட்டு போகக்கூடாது, ஆண்டவர் விட்டு போகக்கூடாது. அஸ்ஸாம் அருகிலே பழங்குடி இனத்தவர் ஒருவர் இருந்தார். அந்த பழங்குடி இனத்தவருக்கு வேல்ஸ் தேசத்திலே உண்டான எழுப்புதலே இருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு மிஷனரி அங்கே வந்து அந்த பழங்குடி மக்களுக்கு அவர் சுவிசேஷத்தை சொன்னார். சுவிசேஷத்தை சொன்ன பொழுது அந்த பழங்குடி இனத்திலே ஒருவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார். பழங்குடி இன தலைவனுக்கு கோபம் வந்து விட்டது. எப்படி நம்முடைய கலாச்சாரத்தை விட்டு நீ போய் அந்த வெள்ளைக்காரனுடைய கடவுளை நீ வணங்கலாம் என்று சொல்லி அவனை கொண்டு வந்து நிறுத்தி, அவனையும் அவனுடைய மனைவியும் 2 மகன்களையும் நிறுத்தி இப்பொழுது சொன்னான், நீ இந்த இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட வேண்டும், விட்டுவிட வேண்டும் என்று சொன்னபோது அவன் சொன்னான், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். அப்படி என்று சொன்னால் உன்னுடைய மனைவியை நான் இப்பொழுது நான் சுட்டு கொன்று விடுவேன். சொன்னா, யாரும் இல்லை என்று சொன்னாலும் நான் இயேசுவை விட்டு பின்வாங்க மாட்டேன். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டது, though none go with me, still I will follow. யாரிலே மனைவியே இல்லைனாலும் நான் ஆண்டவர் பின்பற்றுவேன். மனைவியை குத்தி கொன்று போட்டார்கள். உன்னுடைய 2 மகன்கள் அவங்களும் இல்லைனாலும் நான் இயேசுவை நான் பின்பற்றுவேன். அவர்களை கொன்று போட்டார்கள். அவன் சொன்னான், உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசு என் ஆசை, சியோனின் வாஞ்சை, பின்னோக்கே நான். அவன் சொன்னான். அவனையும் கொன்று போட்டார்கள். பல வருடங்களுக்கு பிற்பாடு அந்த இனத்தலைவன், நாகா இனத்தலைவனுக்கு திடீர் ஒரு எண்ணம். எங்கேயோ 2000 வருடங்களுக்கு முன்பாக எங்கேயோ ஒரு தேசத்திலே பிறந்து வாழ்ந்த ஒரு மனிதனுக்காக இவன் குடும்பத்தோட ஜீவனை விடுவான் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்டவராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மிஷனரியை மறுபடியும் வரவழைத்து அவரிடத்தில் சத்தியத்தை கேட்டு அவன் கிறிஸ்தவனானான். அந்த பழங்குடி இனமே கிறிஸ்தவ மக்களாக மாறினார். பல வருடங்களுக்கு பிற்பாடு சாது சுந்தர் சிங் இங்கே போன உடனே இந்த கதையை கேட்டு, இந்த நடந்த சம்பவத்தை கேட்டு, அவன் பாடின காரியத்தை அவர் எழுதி அவர்தான் இதற்கு ராகத்தை உண்டாக்கி பாடினார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் சொல்ல முடியுமா, என்ன இருந்தாலும் நான் இயேசுவை விட மாட்டேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று அன்னைக்கு ரூத் சொன்னான். இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா? பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதலானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் கிறிஸ்து இயேசுவில் உள்ள அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். நமக்கு நிச்சயம் இருக்குதா? அவன் உறுதியாய் பிடித்துக் கொண்டால், எஸ்ஐயா 26:3 சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உறுதியாய் பிடித்துக் கொண்டால், அங்க சொல்லப்பட்டிருக்கு, அவள் விடாமல் பற்றி கொண்டாள். இப்படி போகிறாங்க இவங்க 2 விதவைகளும் போறாங்க. போகும்போது அங்கே நடந்தது என்ன? 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவள் ஒரு வயலிலே பொறுக்க போனாள். பொறுக்க போன அந்த வயல் யாருடைய வயல் என்றால் அவளை மீட்கக்கூடியதான மீட்பருடைய வயலாக இருந்தது. அவளுக்கே தெரியாது நீங்கள் ஏன் இங்கே உட்கார்ந்து இருக்கிறீர்கள், இந்த சபைக்கு ஏன் வந்திருக்கீர்கள், உங்களுக்கு தெரியாது. ஆனால் அது கர்த்தருடைய அழைப்பாக இருக்கிறது. இந்த வயலுக்குள்ளே நீங்கள் வர வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அவள் வந்தால், பொறுக்கி கொண்டால், போவாஸ் வருகிறார். போவாஸ் வந்து அவளோட பேசுகிறார். சில அட்வைஸ்களை, ஒரு 6 அட்வைஸ்களை வேகமாக சொல்லி அவள் சொன்ன காரியம் 2ஆம் அதிகாரம் 8-9 சொல்லுகிறார். வேற எந்த வயலுக்கும் போகாதே, வேற எந்த வயலுக்கும் போகாதே. இன்றைக்கு நாம் இந்த வயலிலே நாட்டப்பட்டிருந்தால் இந்த வயலை விட்டு வேற எந்த வயலுக்கும் போகக்கூடாது. ஆமீனா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வேற எந்த வயலுக்கும் போயிடாத, வேற எந்த வயலுக்கும் போயிடாத, வேற எந்த வயலுக்கும் போகாத. 2வது என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்தை விட்டு எங்கேயும் போகாத, இங்கேயே இரு, இங்கேயே இரு அப்படின்னு. 3வது, என்னுடைய ஊழியக்காரிகளோட இரு. நீங்கள் சபையோடும் சபை ஊழியக்காரோடும்
நல்ல ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். அவர்களை கீழ்ப்படிந்து அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். என் ஒளிக்காலோடு இரு. அவங்க எங்கே போனாலும் அவங்க பின்னாடியே போ. நான் என் அடுத்து சொல்கிற 5வது, நான் என்னுடைய வேலைக்கால சொல்லியிருக்கேன், உன்னை தொடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறேன். மணவாளன் எப்படியெல்லாம் இது ஆண்டவருடைய திட்டம் சொல்றாரு. உன்னை யாரும் தொட முடியாது. தேவன் நியமித்த வயலுக்கு வந்துட்டீங்களா, உங்களை யாரும் தொட முடியாது. உங்களை யாருமே தொட முடியாது. கடைசி 6வது சொல்றாரு, உனக்கு தாகம் எடுத்தால் இந்த வயல்ல இருக்கிற தண்ணியை குடி. இங்க நான் தண்ணி வச்சிருக்கேன், குடங்கள் அண்டையில் தண்ணி இருக்குது, இங்க குடி. தாகமா இருக்குதுன்ட்டு வேற எங்காவது போய் உன்னுடைய தாகத்தை தீர்த்துக்காத. ஆமேனா? ஆமேனா? பத்துல ஆமேனா? ஆமே. நம்ம வயல்ல நாம் இருந்தோம்னா நமக்கு ஆசீர்வாதம். ஆமே. அப்படி சொன்னோடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கு போய் சொல்றா. வீட்டுக்கு போய் சொன்ன உடனே அவளுடைய வாழ்க்கை மறுபடியுமாக கட்டப்படுவதற்கு அந்த யூபிலி வருடத்திலே அவள் அங்கே வந்திருக்கிறார்கள். யூபிலி வருடத்தினுடைய ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்படியாக நான் இதைத்தான் சொல்கிறேன். அவளுக்கு அதுதான் யூபிலி வருடம், அதுதான் அவளுடைய ரெஸ்டோரேஷன், இயர் ஆஃப் ரெஸ்டோரேஷன், ஆண்டவருடைய அனுக்கிரகத்தின் வருஷம். கர்த்தர் அந்த புரஜாதி பெண்ணாகிய அந்த ரூத்து கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினால் மாமியார் கேட்கிறான், நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? நான் சொல்ற கேள். ஒரு மாமியாருக்கு மருமக மேல அவ்வளவு கரிசனை. அவ அட்வைஸ் பண்றா. 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும், நீ குளித்து எண்ணெய் பூசி வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு நீ அந்த களத்திற்கு போ. களத்திற்கு போ. களத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஞானஸ்நானம் பெற்றவர்களாக, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்களாக, ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தினவர்களாக இருக்க வேண்டும். அங்க போறான். அங்க போன உடனே மாமியார் சொன்னபடியெல்லாம் செய்யறான். ஆண்டவருக்கு பிரியமான பலி எது தெரியுமா? கீழ்ப்படிதல். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். கீழ்ப்படிதல் வேணுங்க. நம்ம கீழ்ப்படியணும். கீழ்ப்படிய ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன், விசுவாசத்தின் தகப்பன். அவர்கிட்ட சொல்றாரு, என்னுடைய வார்த்தை கேட்டு நீ செய்தபடியினால், உன்னுடைய மகனை எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ இப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிறோம் என்று அறிந்திருக்கிறேன். தேவனுக்கு பயப்படுகிறோம் எப்ப தெரியும் தெரியுமா? கீழ்ப்படிகிற போதுதான். ஈசாக்கை பலியிட கீழ்ப்படிந்த போது இந்த காரியம் நடந்தது. பாருங்கள், ரூத் கீழ்ப்படிந்தாள். தாழ்மையாக போவாசினுடைய பாதத்திலே போய் படுத்துக்கொண்டாள். அவள் நற்குணசாலி என்கிறதான பெயரை பெற்றுக்கொண்டாள். போவாஸ் ரூத்துக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறான். 11வது வசனத்திலே, என் மகளே உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். 50வது பொன்விழா கொண்டாட்டத்திலே 19வது நாள் வந்திருக்கிற நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் இந்த வயலிலே நிலைத்திருக்கிறவர்களா என்று சொன்னால், உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், இந்த 50வது வருடத்திலே உங்களுக்கு வேண்டியபடி எல்லாம் கர்த்தர் செய்வார். இது ஏதோ ஒரு இமோஷனலாக, ஒரு உணர்ச்சியை தூண்டுகிறதற்காக நான் சொல்லவில்லை. இந்த காரியத்தை கர்த்தர் என் மனதிலே வைத்தார். இதை சொல்லும்படி கர்த்தர் என்னை பணித்தார். ஆகவே நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வார். நீங்க என்ன வேண்டுகிறீர்களோ, என்ன விருப்பப்படுகிறீர்களோ, அதை அவர் தமது சித்தத்தின்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். ஏனென்றால் இது அனுக்கிரகத்தின் வருஷம். இது அனுக்கிரகத்தின். மகளே, பயப்படாதே, பயப்படாதே. உனக்கு வேண்டியபடி எல்லாம் நான் செய்வேன். உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். மாமியார் இடத்துல போறா. மாமியார் சொல்கிறார், என் மகளே, 18வது வசனம் சொல்லுது, என் மகளே பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். நீங்களும் நானும் நம்முடைய தீவெட்டி பிரகாசிக்கிற வரைக்கும் அவருக்கு ரெஸ்ட் கிடையாதுங்க. ரெஸ்ட் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையை மறுபடியும் கட்டுவார். 4ஆம் அதிகாரத்துக்கு போவோம் என்று சொன்னால், 4ஆம் அதிகாரத்திலே இவரை பார்க்கிலும் நெருங்கின ஒரு சுதந்திரவாளியை கூப்பிடுகிறார். கூப்பிட்டு அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், உட்கார வைத்து சொல்லுகிறார், இப்பொழுது யூபிலி வருடத்தினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. சுதந்திரம் மீட்கப்படுகிறது. சுதந்திரம், நகோமி இழந்து போன சுதந்திரம்
மீட்கப்படுகிறது. அங்கே அவர் சொல்றாரு, நீ வாயா, நகோமி அந்த நிலத்தை விற்கணும்னு நினைக்கிற, நீ மீட்டுக்கிறியா? மீட்டுக்கொள்ள மனதாயிருந்தால் மீட்டுக்கொள்ளும். அவன் முடியாதுன்னு சொன்னான். ஏனென்றால் போவாசு தான் சுதந்திரவாளி. அவர் இயேசுவுக்கு அடையாளமானவர், அவர் மீட்பர். நகோமியை மீட்டு கொண்டவர், ரூத்தை மீட்டு கொண்டு தனக்கு மனைவியாக்கி கொண்டவர். போவாஸ் மீட்டு கொண்டார். ரூத்தின் மூலம், ரூத்தின் வம்சத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். யூபிலி வருஷத்திலே அவனவன் தன் தன் காணியாட்சிக்கு திரும்பி போக கடவன். ரூத்தும் நகோமியும் நகோமியினுடைய காணியாட்சிக்கு திரும்பி போனார்கள். அவருடைய காணியாட்சி திரும்ப கிடைத்தது. ஒருவேளை நீங்கள் சில காரியங்களை இழந்து வந்திருக்கலாம், மனவேதனையோடு வந்திருக்கலாம். இதெல்லாம் எனக்கு திரும்ப கிடைக்காதா என்று நினைக்கலாம். நீங்கள் ஒரு விடுதலை அற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், விடுதலையை பிரசித்தப்படுத்தும்படி கர்த்தர் இங்கே வந்திருக்கிறார். உங்களுக்கு அனுக்கிரகத்தின் வருஷத்தை பிரசித்தப்படுத்தும்படியாக வந்திருக்கிறார். இது யூபிலி வருடம். நம்முடைய ஊழியத்திலே ஒரு 50வது கொண்டாட்டமான விழா மாத்திரமல்ல, 50வது வருடம் மாத்திரமல்ல, இந்த ஊழியத்திலே பங்காளிகளாய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இது ஒரு விடுதலையின் வருடமாக, அனுக்கிரகத்தின் வருடமாக, ஆசீர்வாதத்தின் வருடமாக, திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற வருடமாக இது இருக்கிறது என்று நான் உங்களுக்கு ஆண்டவருடைய நாமத்தினாலே சொல்கிறேன். எல்லாரும் இருக்கிற இடங்களிலே எழுப்பி நிற்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களோடு பேசியிருப்பார் என்று சொன்னால் நீங்கள் எதையெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். ஒருவேளை உங்களுடைய ஆரோக்கியமாக இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இன்றைக்கு நீங்க வாயை திறந்து ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்திலே விடுதலை தாங்க. இதையெல்லாம் நான் இழந்துட்டு, ஒருவேளை உலக பிரகாரமான எந்த இழப்பும் இல்லைனாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பல காரியங்களை நீங்கள் இழந்திருக்கலாம். ஜெப நேரத்தை இழந்திருக்கலாம். தேவனோடு உள்ள உறவிலே அந்த உறவை இழந்திருக்கலாம். எல்லாவற்றையும் புதுப்பிக்கிற வருடம் இது. உங்க வாழ்க்கையை பச்சை கிளியோ, வெட்டுக்கிளியோ, பச்சை புழுக்களோ எது அரித்து போட்டிருந்தாலும் அதை திரும்பவும் தருவதற்கு கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் வாயை திறந்து சொல்லுவீங்களா? கர்த்தர் உங்களோடு பேசி இருந்தா உங்களுடைய வலதுகை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே என்னோடு பேசி இருக்கிறீரப்பா, இந்த யூபிலி வருடம் எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு விடுதலையின் வருடமாக, எங்கள் காணியாட்சியை பெற்றுக்கொள்கிற வருடமாக அமையட்டும் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை மறவாத ஆண்டவர், ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தர் உங்களோடு பேசியிருந்தா மாத்திரம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னோடு பேசி இருக்கிறீர், இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்மேல் நீர் வைத்ததினா பறிக்க இயலாதேவரு பெண்ணை, எல்லார் கரங்களை தட்டி வைத்ததினா பறிக்க இயலாதேவரு பெண்ணை, என்னை மறவா
நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்தீரன்றோ உம்முள்ளங்கைய வல்லவா எந்தன் புகலிடமே. வரைந்தீரன்றோ உம்முள்ளங்கைய வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா ஒரமனஷரந்தரே ஒரஹரந்தல பௌரகர. ஓ ஹalleluya, உந்தன் தயவால் என்னை நடத்தோ. என்னை மறவா, நம்மை மறவாத ஆண்டவர், நம்மை மறவாத ஆண்டவர் இந்த யூபிலி வருடத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். விடுதலையை பிரசித்தப்படுகிறார். என்னை நடத்து, என்னை மறவார் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்து. என்னை மறவார் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஓ ஹalleluya, எல்லா வாயத்திலிருந்து கர்த்தரை துதிப்போம். இன்றைக்கு யாருக்கெல்லாம் விடுதலை தேவையோ, யாரெல்லாம் இழந்ததை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோ, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். அதை வாஞ்சிக்கிறவர்களுக்கு கர்த்தர் அதை தருகிறார். இந்த நேரத்திலே யார் விரும்புகிறீர்களோ அவர்களுக்கு கர்த்தர் அதை தருகிறார். ஓ ஹalleluya, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே கர்த்தர் மீண்டுமாக உங்களை ரெஸ்டோர் பண்ணுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. Oh, thank you Lord. Hallelujah, hallelujah. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களை ஆமென் திரும்பவும் உயிர்ப்பித்ததற்காக நன்றி ஆண்டவரே. காணியாட்சிக்கு திரும்பும்படியாக தேவனுடைய ஆண்டவரே அநாதி திட்டத்துக்குள்ளாய் கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இழந்து போனதை அவன் ரட்சிக்கும்படியாக, இழந்து போனதை திரும்ப கொடுத்து உயிர்ப்பிக்கும்படியாக இந்த நாளில் கடந்து வந்த கிருபைக்காக நன்றியோடு எங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கொடுத்த ஆசீர்வாதமான நல்ல வார்த்தைக்காய் நன்றி அப்பா. எங்க வாழ்க்கையில் இந்த நாளில கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அதை எங்க வாழ்க்கையை செய்து முடிக்கும்படியாகவே நீ கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி. இந்த நாளிலும் அநேகருடைய வாழ்க்கையை கத்த செய்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நீ பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். இதுவரை எங்க வாழ்க்கை செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் மேலான காரியங்களை ஒவ்வொரு நாளும் செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து கரத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்னிடம் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.